உளுந்து வடை தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருட்டு உளுந்து 2 அலாக்கு எடுத்துக்க போகிறேன். போட்டுக்குவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு வந்துடும். நல்லா கழுவிட்டோம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது 1 மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊறி வரட்டும். இப்போ உளுந்து வந்து நம்ம நிறையவே குவான்டிட்டியில் நம்ம அரைச்சோம். நான் வந்து இப்போ வீடியோக்காக நான் அதில் வந்து கொஞ்சமாக எடுத்துட்டேன். இதுக்கு அளவுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு அளவு தேவை கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு உளுந்து வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து கையை வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் வடை வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த வடைக்கு தேவையான வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 3 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை, டாப்பாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியை நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய், ஒன்றும் பாதியமாக தட்டி வச்ச அந்த மிளகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவைக்கேற்ப உப்பு. நான் வந்து மைதா ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இதில் சேர்த்துக்குவோம். அரிசி மாவு இது வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். நம்ம இதில் வந்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்படியே நல்லா வந்து கலந்துக்கோங்க. எல்லாமே வந்து நல்லா நீட்டாக கலந்து வச்சாச்சு. கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வடை வந்து தட்டி போட்டுருவோம். வடைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு எடுத்திங்கன்னா இப்படி வந்து கையில் வந்து ஒட்டாமல் வரும். நம்ம வந்து நடுவில் ஒரு ஓட்டை போட்டு இறக்கிக்கணும். இப்போ உளுந்து வடை அடிபாகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கணும். இப்போ வடையெல்லாம் நல்லா கலர் வந்தாச்சு. நம்ம அப்படியே வடையை எடுத்துருவோம். எண்ணெயை நல்லா வந்து வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து வடிகட்டுற அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து போட்டுக்குவோம். இதுக்கே தெரியும் நல்லா எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்றத. இப்படி பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை போல் நம்ம வந்து நாமளே வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க உடம்புக்கும் நல்லது, நாமளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.